ரக்ஷிதா மட்டன் பிரியாணியா? நம்ம ராகினிக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுங்க அப்படிங்கிறாரு பாருங்க சீனி. அழறாங்க. ஓ சூப்பர் ப்ரோ. கேரட் ரைஸ் கேள்விப்பட்டதே இல்லையா? என்ன சொல்றீங்க சிஸ்டர்? நீங்க சொல்லுங்க ராகினி சிஸ்டர், நீங்களா செய்வீங்களா? இல்ல கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. பருப்பு சாதம் சீனி ப்ரோக்கு கொடுங்க, பாவம் ஒர்க் பண்றாரு. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலவீனமா வருது பருப்பு சாதம். ஓகே ஓகே. ம் 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 என்னன்னு தெரியல, மாடல் வச்சுருக்காங்க. அங்கே சரியான மழையா அமரான் மலேசியாவில்? ஓகே ஓகே. புதிய உறவுகள் ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா. முதல்ல லைக்கு கொடுத்துருப்பா, மறக்காமல் லைக் கொடுங்கப்பா. 25 இருக்குது. ஆமாம் நான் பாவம். கேரட் சாதம் எங்கள் அடிக்கடி செய்வாங்கக்கா, நான் பாப்பாவுக்கு எப்பயாச்சும் கொடுப்பேன். ஓகே ஓகே, சூப்பராக இருக்கும் தானே? ஆமாம் சிஸ்டர். சௌமியா சிஸ்டர் தான் கேள்வியே போட்டது இல்லைங்கிறாங்க, அதுதான் என்னடா அப்படின்னு நினச்சேன். ம் நல்ல மென்னு முழுங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் தான் நல்லா அடிக்குது. வெயில் தான் ஃபுல்லாக நல்லா. டுடே கம்பெனிக்கு லீவ் போட்டுட்டு ஜாலியாக ஊர் சுற்ற போகலான்னு நினைக்கிறீங்களா? ஐடியா பரவாயில்ல சீனி, சூப்பர், நல்ல ஐடியா. எங்கே ஃபேமிலியோடையெல்லாம் நீங்கள் மட்டுமா ஜாலியா? அது பட்டாசு தான்டா, பட்டாசு வெடிக்கிறாங்க. அதே தான். பாம்பு பட்டாசு தான். இந்தா அப்படி பாம்பு பட்டாசு. பாம்பு பட்டாசு யாவா? எப்படியானு வரும், நீ உட்காந்து அங்கே கேளு, பாரு, உட்காந்து பாரு முதல்ல. அதே தாண்டா அதே தாண்டா போட்டுக்க. புதிய உறவுகள் எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஆமாங்க, எங்க லைவுக்கு வந்தால் தானே ஃபஸ்ட்டு. இந்த இன்னைக்கு 30 டார்கெட் பண்ணியிருக்கணும், அவசரப்பட்டு 50 டார்கெட் பண்ணிட்டுமே. எப்போ லைவ் முடிக்கிறது? என்னம்மா சரி சரி கேட்டா